நாங்கள் ஜெயம் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு தோல்வியின் வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு வெற்றியின் வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நாங்க படிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. அது ஒவ்வொருவரும் நீங்க அதை உணர்ந்து கொள்ளணும். அது ஆழமா அதை குறித்து நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏன் அந்த 2-3 வாரங்கள் எடுத்து பேசுறேன்னா, ஜனங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அதை கற்றுக்கொள்ளணும். நம்ம அதை கற்றுக்கொள்ளாம சும்மா வறுமை யாரோ பேசுறதுக்காக கேட்டுட்டு போகுமா இருந்தா அதுல நமக்கு எந்த பிரயோஜனமுமே இருக்காது. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் ஆழமா நான் கற்றுக்கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் ஊழியமும் வெற்றியா இருக்கும். அதே போல நீங்க கையில் செய்கிற வேலைகள், படிப்பு, அது எதா இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் அவங்க செய்கிறது எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நான் விரும்புறேன், நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகளை ஞானமா கற்றுக்கொள்ளணும். இங்கே நம்ம காட்டுகிற வேத வசனங்களை வீட்டை இன்னும் ஆழமா தியானிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறத காட்டிலும் நீங்க வீட்டை போயிட்டு இரவு பகலும் இதுல நீங்க தியானமா இருக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்க ஆழமா தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட மேலானவைகளை பேசுவார். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ வீட்டுல போய் நீங்க கட்டாயம் இந்த வசனங்களை தியானிக்கணும். நாங்க பார்த்தோம், போன தடவை பார்த்தோம், ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு. இந்த தீமை நிறைந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த பஞ்சம் நிறைந்த உலகத்துல அவரை நம்புற பிள்ளைகள் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுக்கு ஜெயமா வாழ்ந்து காட்டும். அதன் மூலமா தேவனுடைய வாசனையை வெளிப்படுத்தும். எதிர்வே நாமே சொல்றீங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவன் இன்னைக்கு இந்த உதயபுரத்தில் இருக்கிற நாங்க இந்த இடத்துல ஒரு எல்லா ஜனங்களும் கஷ்டத்திலையும் வறுமையிலையும் பாவத்திலையும் போதையஸ்த அடிமைத்தனத்திலையும் தவறான தொழிலை செய்து கொண்டு வாழ்ந்தாலும் நாங்க ஆம்பளை பிள்ளைகள் நாங்க அவங்களுக்கு முன்பாக நல்ல விதத்துல வெற்றியா வாழ்ந்து காட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமையை செய்யாம நன்மை செய்து நாங்க அநேகர் ஆண்டவர் பக்கத்துல ஆண்டவரை பின்பற்றதுக்கு ஏதுவா முன்மாதிரியா நாங்க வாழ்ந்து காட்டோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாங்க போன கிழமை பார்த்தோம். ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். அந்த வசனத்தை நீங்க ஆழமா பாப்பீங்களா இருந்தா, நீ முயற்சி செய்து வெற்றி பெறன்னு சொல்லல, நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ இருப்பியா இருந்தா நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சபையில நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவர் வேதம் தெளிவா சொல்லுது, சபையில இருக்கிற நீங்க அந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அந்த வெளிப்பாடு நீங்க பெற்றுக்கொள்வீங்களா இருந்தா, அந்த ஆழமான வெளிப்பாடு, அந்த ஆழமான உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா, நான் அவருடைய என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கு, அவர் தங்குகிற ஸ்தலம் தான் என்னுடைய சரீரமா இருக்கு, அப்ப அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஒரு இடத்துல வேதம் சொல்லுது, நாங்க பொக்கிஷங்களை மட்பாண்டங்களுக்குள் பெற்றிருக்கிறோமா. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தான் அந்த பொக்கிஷம் விலையேற பெற்றது. அந்த பொக்கிஷம் விலையேற பெற்றது. அப்ப வெளியில் இருக்கிற சரீரம் ஒரு மட்பாண்டத்தை போன்றது, அதாவது அழியக்கூடியது. ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் அழியாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வேதம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவன், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்குமா இருந்தா, நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு தெரியல. அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கலாம், இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிறதால நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க ஆழமான உணர்வு தேவை. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அதுக்கு வேத வசனத்தின் வெளிச்சம் தேவை, வேத வசனத்தின் வெளிச்சம் தேவை. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வரும் பொழுது ஆண்டவர் அவங்க சொல்றாரு பாருங்க, அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராம். அப்ப நீங்க ஆழமா இந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க, திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள வாழும் பொழுது ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அந்த வசனத்தை திருப்பி நாங்க வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. மறுபடியும் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற நம்மள தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்ப நாங்க அதுல வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவாராம், எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க சிறுபிள்ளையா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், பெரியோரா இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கலாம். ஒருவேளை நீங்க வியாதியோடு இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்க குறைவுல இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அந்த நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து வெற்றியுள்ள பாதையில் நடத்துகிறவரா இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம். இப்ப நீங்க உங்களை பாப்பீங்களா இருந்தா, முன்பு இருந்தது போல நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கலாம். ஆனா
சொல்றாரு, அதோட நீ நின்று விடக்கூடாது. விசுவாச வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு இடத்துல நிக்கிற வாழ்க்கை இல்லை. இது போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இவ்வளவு வயசு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன், அது போதும், அது ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லை. வேதம் சொல்றது, பவுல் அடிக்கடி சொல்றாரு, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை அவன் பற்றி கொண்டிருந்தான். அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் வெற்றி பெற்றுக்கொண்டே வாழ்றதுதான், ரட்சிக்கப்பட்டு கொண்டே வாழ்றதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா ஆத்மாவுல இந்த வசனத்தின் மூலமா நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல பொன்னாக விளங்க செய்யறதுக்காண்டி நாளுக்கு நாள் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாளுக்கு நாள் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகளை விட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு உற்சாகமுள்ள ஆவியை, ஆண்டவர் ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பயங்களை எடுத்து போடுறார். அதான் வேதம் சொல்லுது, நான் பயமுள்ள ஆவியை கொடாமல், அந்த பல பயமுள்ள ஆவியை கொடாமல் உனக்கு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன், பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். அப்ப இதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல இதெல்லாம் எப்படி ஆவியிலிருந்து ஆத்மாவுக்கு வந்து எப்படி சரீரத்துக்கு வருமெண்டா, நாங்கள் இதை தினந்தோறும் தியானிக்கும் பொழுது, தினந்தோறும் இருதயத்துல வைத்து அதை தினந்தோறும் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆவியில இருக்கிற அந்த சுகம் நம்முடைய சரீரத்துக்குள்ள வரும். இதுல பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அது மாத்திரம் அல்லாம எல்லா இடங்களிலேயும், அதான் நான் போன கிழமை சொன்னேன், நீங்க இலங்கையில இருந்தாலும் நீங்க வெற்றியா தான் வாழுவீங்க. கிறிஸ்துவ நம்புகிறவன் அவன் வெளிநாடு போனா மாத்திரமல்ல, அவனால இலங்கையிலேயும் செழிக்க முடியும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அங்க வேதம் சொல்லல வெளிநாடு போகிறவனும் செழிப்பான். நீங்க வெளிநாடு போனாலும் சரி, இலங்கையில இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி வாழ்வீங்களா இருந்தா, ஆண்டவருக்கு பொறுமையா காத்திருக்கீங்களா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. இன்னொரு நாங்க வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 27வது அதிகாரம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவனை குமாரனா இருப்பான். இந்த வசனம் இந்த 21வது அதிகாரம் 22வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதியாகமம் 1-2 மாதிரி இருக்கும். ஆண்டவர் உலகத்தை எப்படி அழகா சிருஷ்டித்தாரோ, எதற்காக உலகத்தை சிருஷ்டித்தாரோ, என்ன சித்தத்தை வச்சு உலகத்தை சிருஷ்டித்தாரோ, அது எல்லாவற்றையும் மனுஷன் விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை மறுதளிச்சு ஆண்டவரை பற்றி குறை சொல்லி, தன்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்லி, இப்படி மாறி மாறி குறை சொல்லி பாவம் செய்து தோட்டத்தை விட்டு 3வது அதிகாரத்துல வெளியே போறாங்க. போகும்பொழுது ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. அப்போ உருவாக்கல, உலக தோற்றத்துக்கு முன்னுக்கே அவருக்கு தெரியும், ஆண்டவர் நான் மனுஷன் உண்டாக்க போறேன், அவன் நிச்சயம் என்ன செய்ய போறான், உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு விருப்புண்டு என்னை மறுதளிக்க போறான், தோட்டத்தை என்னை விட்டு என்னுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போக போறான். அதுக்காண்டி ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே மனுஷனை ரட்சிக்கிறதுக்காண்டி அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னுக்கு என்ன செய்து விட்டாரு, உண்டாக்கி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்டாக்கி அந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன செய்யுது, 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல சொல்றாரு, உன் வித்துக்கும் அந்த அவன் வித்துக்கும் நான் என்ன செய்வேன், பகையை உண்டாக்குவேன் என்று ஒரு என்ன செய்யறாரு, தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப பின் நாட்கள் அப்படியே வந்து அதை என்ன செய்து இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வர்றாரு, அவங்க பிசாசின் தலை நசுக்கப்படுது. அப்ப இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னுக்கு வாழ்றவங்க, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஜனங்கள் நாங்க. அப்ப நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார், பூமியிலேயே மத்திய பிரதேசமாகிய எருசலேமில் அவர் பிறந்தாரு, அங்க அவர் வளர்ந்தாரு, அடிக்கப்பட்டாரு, பாடுபட்டாரு, மரித்தாரு, எனக்காக உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பரமேறி போய் அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை எனக்கு அனுப்பி அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுவே இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க. அப்ப நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் ஆயத்தம் பண்றாருண்டா, ஒரு நாள் அந்த ஸ்தலம் நாங்க அங்க போக போறது இல்லை, அந்த ஸ்தலம் இங்கே வர போகுது. எல்லாம் சொல்றாங்க, என்னது அநேக ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்கடா, நான் இப்படித்தான் கேட்டிருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கும் போது வித்தியாசமா இருக்கு. எப்படி சொல்லுவாங்க, நாங்க அங்க போக போறோம். ஆனா இந்த வெளிப்படுத்தல் 22 வாசிச்சு பாருங்க, 1 நாங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வேதம் சொல்றது, இந்த வானம் பூமி அக்கினிக்கிரையா வைக்கப்பட்டிருக்கான். இந்த பாவம் நிறைந்த இந்த வானமும் பூமியும் பாவத்தின் நிமித்தம் அக்கினிக்கிரையா வைக்கப்பட்டிருக்கான். அப்ப ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகுது.
இந்த உலகம் இல்லாம போக போகுது. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அவருடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் புதிய ஸ்தலத்தை என்ன செய்ய போறாரு? அங்க ஆயத்தம் பண்ண போறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்க யோவான் சொல்றான் பாருங்க, காண்கிறான் யோவான், அங்க நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்னதுண்டா, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் அவர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்ப மனுஷன் இழந்து போன பூமியை மறுபடியும் அவருடைய கரத்துல கொடுக்கும். இதுவே ஆமென் சொல்றீங்க. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அந்த பூமியில மனுஷன் வெற்றியா வாழணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இந்த பூமியை அழித்து புதிய வானம் பூமியை உண்டாக்க போறாரு. அந்த நிச்சயத்துக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம்? அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய வாழ்க்கைய அங்க மரணமே இருக்காது. இங்க நாங்க வாழ போறது 80 இல்லாட்டி 120 தான், மிஞ்சி ஆக போனது 120 தான். ஆனா அங்க நாங்க நித்திய காலமா வாழ போறோம். இதுவே ஆமென் சொல்றீங்க. அங்க வேதம் சொல்ல கீழே நீங்க வாசிங்கன்னா, அங்க பசி இருக்காது, பட்டினி இருக்காது, கண்ணீர் கூட இருக்காது. என்ன இருக்காது? கண்ணீர் எப்ப தெரியுமா வந்துச்சு? ஆதியாகமம் 3 தான் வந்துச்சு. ஆதியாகமம் 3க்கு முன்னுக்கு வாசிங்கடா, பாவத்துக்கு முன்னுக்கு வாசிங்கடா, கண்ணீர் இல்லை. வேலை செய்யும் போது வியர்வே வராது. அப்ப ஆதாம் ஏவாள் எப்படி வேலை செஞ்சாங்கடா? வாயின் வார்த்தைகளால வேலை செஞ்சாங்க. அவங்க தேவனை போல கட்டளையிடுவாங்க, அங்க எல்லாமே தானாவே நடக்கும். ஏன்னா ஆண்டவர் அந்த அதிகாரத்தை வாயில வச்சிருந்தார். எதிர்வே ஆமென் சொல்றீங்க. ஆனா அதுக்கு பூரா பாவத்துக்கு பிறகுதான் அவன் நெத்தி வேர்வை செஞ்சு என்ன செய்யணும்? கடினமா அவனுடைய கை காலால உழைக்கணும். அப்ப அதுக்கு பிறகு அந்த வியர்வையே வந்துச்சு. ஆனா பரலோக வாழ்க்கை நமக்கு இருக்குது. ஆண்டவர் நம்மளை நித்திய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக போறாரு. அந்த புதிய வானம் புதிய பூமி, அங்க பரலோகம் எருசலேமே இறங்கி வரப்போகுது. அப்ப அங்க வேதம் சொல்லுது, அங்க கண்ணீர் இருக்காலும், பசி பஞ்சம் இருக்காலும், அங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அங்க தினந்தோறும் நம்முடைய வேலை அவரை ஆராதிச்சு கொண்டே இருக்கிறது. எதிர்வே ஆமென் சொல்றீங்க. அப்ப அதை விசுவாசித்து தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்காக தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நஷ்டம் என்றும் குப்பையுமா என்றும். எதிர்வே ஆமென் சொல்றீங்க. ரைட். அப்ப பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் பூமியும். அப்ப இந்த வானம் பூமி என்ன செய்ய போகுது? ஒளிந்து போக போகுது. இங்க இருக்கிற சமுத்திரம் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பிரம்மாண்டமான சமுத்திரம். 100% உலகத்துல கிட்டத்தட்ட 79% தண்ணீரால சூழப்பட்டுச்சு. அப்ப அதுல நன்னீர், இப்படி எல்லாம் ஒவ்வொரு நீர் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த சமுத்திரம் எல்லாம் இல்லாம போக போகுது. அப்ப யோவான் சொல்றாரு, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு என்ன சொல்றது வேதம்? இறங்கி வர கண்டேன். எங்க இறங்கி வருது? அந்த புதிய வானம் புதிய பூமியில இறங்கி வருது. அந்த புதிய வானம் புதிய பூமியில இறங்கி வருது. அப்ப அங்க பரலோகம் என்ன செய்யலாம்? பூமிக்கு இறங்கி வருதான். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மணவாளன். அப்ப நாங்க தான் மணவாட்டி. அப்ப அந்த 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 ஆண்டவர் அந்த புதிய எருசலேமை கொண்டு வந்து புதிய வானம் புதிய பூமியில வைக்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சாம்? மணவாட்டிக்காக, மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த மணவாட்டியை போல இருந்துச்சாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மணவாட்டியை போல இருந்துச்சாம். அதாவது நமக்காக ஆண்டவர் உண்டாக்கினது, அவருடைய மணவாட்டியாகிய சபைக்காக ஆண்டவர் உண்டாக்கினது. அந்த சபை தான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன செய்வான்? இன்னைக்கு ஜெயம் கொள்ளுகிற சபை அங்கத்தினர் ஒவ்வொரு விசுவாசியும் அந்த மணவாளனுடைய அந்த மணவாளன் நமக்காக உண்டாக்கி வைத்து அந்த அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள பிரவேசிப்பான். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்ப அந்த மகிமையா இருக்கும். அங்க உங்களுக்கு கண்ணீரே இருக்காது. அங்க உங்களுக்கு யாரை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அங்க உங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, அழிவில்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப தொடர்ந்து நாங்க வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். அது இப்படி சொல்லல பாருங்க, இப்படி சொல்லல, எப்படி சொல்லல? மனுஷன் தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறான் அப்படி சொல்லல. தேவன் மனுஷனுடைய வாசஸ்தலத்துக்கு அவர் இறங்கி வர்றார். இதற்கு ஆமென் சொல்றீங்க. மதம் இந்த உலகத்து முழுக்க நீங்க பாருங்களேன், மத ரீதியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அநேக மதங்கள் மார்க்கங்கள் இருக்கு. மார்க்கம் என்ன சொல்லுமெண்டா, கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு நீ ஏதாச்சும் செய்யணும், நீ கடவுளிடத்துல வரணும், நீ அந்த மலை ஏறணும், இந்த மலை ஏறணும், படிப்படியா நீ ஏறணும், அங்க வரணும், இங்க வரணும், அந்த சாமியாரை பார்க்கணும், இந்த சாமியாரை பார்க்கணும், அப்படி நம்மளை வர சொல்லுவாங்க. அந்த மதம் என்ன சொல்லும்? நாங்க தான் என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவர் எல்லாம் கடவுள்னா வரமாட்டார், அவர் பெரியவர். ஆனா இவர் பாருங்க, அவர் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் தான். ஆனா அவர் பாருங்க எவ்வளவு பெரியவர்டா. என்ன வேதம் சொல்லுது, அவர் மிக தாழ்மையுள்ளவராக இருக்கிறார்.
அவர் என்ன செய்யறார்? பிலிப்பியர்ல சொல்லப்படுது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். அப்படின்னா என்ன? அந்த பரலோகத்தை விட்டு நமக்காக, இந்த நம்ம பாவியாகிய நமக்காக எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்தார்? இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்பயுமே எப்பொழுதுமே ஆண்டவர் நாங்க அவரை தேடி போறதுக்கு முன்னுக்கு அவர் நம்மளை தேடி வந்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுரு பார்த்தீங்கன்னா அவன் மீனை பிடித்து கொண்டிருக்கிறான். பேதுரு கோல் பண்ணி வர சொல்லல, கடிதம் எழுதி வர சொல்லல, அவன் தேடி போகல. அங்க அவனுடைய படகை தேடி ஆண்டவரே வர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்றைக்கும் அவர் அதான் வேதமே சொல்லுது, அவர் என்ன செய்வாரா? வந்து கதவை தட்டுவார். ஒருவனாவது அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனோடு வந்து அவர் வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்பயுமே ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறவரா இருக்கிறார். அதனாலதான் அநேக நேரங்களில் நாங்க பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது, நாங்க கெட்டு போகும் பொழுது, அந்தரங்க வாழ்க்கையில நாங்க ஆண்டவருக்கு விரோதமா நடக்கும் பொழுது, அப்பையும் பாருங்க அவருடைய ஊழியக்காரன் அனுப்புறாரு, சில விசுவாசிகள் அனுப்புறாரு, சில ஆண்டுடைய பிள்ளைகள் அனுப்பி நம்முடைய தவறை அவர் கண்டித்து உணர்த்துறாரு. என் பிள்ளை அப்படியே கெட்டு போயிடக்கூடாது, பாவத்திலே வாழ்ந்துடக்கூடாது, அவன் என்ன செய்வான்? மனம் திரும்பும். ஆனா நிறைய பேருக்கு என்னது எப்படி தெரியுது? இவங்க ஓயாம எங்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, அது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால ஆண்டவர் சிலர் மனுஷங்களை அனுப்பி என்ன செய்யறாரு? நாங்க கெட்டு போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை சீர்திருத்த பார்க்கிறார். இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது. அப்ப அதை நான் உணர்ந்து கொள்ளணும். இது ஆண்டுடைய அன்பினால் நடக்கிறது. ஆண்டுடைய அன்பு யாரு பாருங்க, உலக மனுஷங்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சித்திக்கிறது போல அவர் எவனையெல்லாம் அன்பு கூறுகிறாரோ, யாரையெல்லாம் அன்பு கூறுகிறாரோ அந்த அன்பு நிமித்தம் தான் சித்திக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க. அப்ப இதனாலதான் ஆண்டவர் சில போதகர்கள் மூலமா, ஊழியக்காரர் மூலமா சில தவறுகள் செய்யும் போது ஆண்டவர் கண்டித்து உணர்த்துறாரு. அப்ப அதை நாங்க என்ன செய்யணும்? தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை அந்த தாழ்மையிலிருந்து தூக்கி வெற்றி உள்ள பாதையில் நடத்துவார். இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து வருகிற பெருஞ்சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம். அப்ப உங்களுக்கு தெரிய வழங்கி இருக்கும், நாங்க அங்க போக தேவையில்ல, அவர் நமக்காக இங்க இறங்கி வர்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எப்படியில தொடர்ந்து வாசிப்போம். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். அந்த இடத்துல நாங்க அவருடைய ஜனங்களா இருப்போம், நாங்க அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருப்போம். இன்றைக்கும் நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பூமியிலே நம்மளால அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், அந்த ருசி பார்க்க முடியும். அதாவது சொல்லுவாங்க முன் ருசின்னு சொல்லுவாங்க. முன் ருசின்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய அப்பா அம்மா என்ன செய்வாங்க? சமைப்பாங்க. சமைக்கும் பொழுது உப்பு சரியா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா சாப்பிடும் பொழுதுதான் அந்த டேஸ்ட்டை முழுமையாக அனுபவிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்ப இன்னைக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முன் ருசி தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா வாழ்றோம், வெற்றியா வாழ்றோம். ஆனா இதை காட்டிலும் நாங்க அந்த புதிய எருசலேம், அந்த புதிய பூமிக்கு போகும் பொழுது அந்த வாழ்க்கை இதை விட கோடி மடங்கு ஒரு மகிமையான வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நம்ம பார்க்குற ஆசீர்வாதத்தை விட இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ஆலயம் கட்டினா இன்னைக்கு பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை காட்டிலும் அங்க நாங்க போய் ஆண்டவர் நமக்காக உண்டாக்கின ஸ்தலத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதது போல இருக்கும். இல்லை, அவர் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறது பிரம்மாண்டமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பிரம்மாண்டமானது. அப்ப அவர்களும் அவர் நம்முடைய தேவனா இருப்பார், நாங்க அவருடைய ஜனங்களா இருப்போம். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து, அதிலையும் பாருங்களேன், நாங்க அவரோடு கூட இருந்தோம்னு சொல்லல, அவர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அதாவது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு அங்க வெளிப்படுது. நாங்க அவரை விட்டு விலகி சென்றாலும் அவர் பாருங்க நம்மளுக்கு தேடி வர்றாரு. அவர் நம்மளோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க என்னோட கூட வாருங்கன்னு சொல்லல, நான் உங்களோட கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்றால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தான் இந்த வெளிப்படுத்தல் 21 சொல்லப்பட்டிருக்கிற இந்த விதமான மகிமையான அந்த புதிய பூமிக்குள்ள ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். யாரெல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அவங்க இந்த மகிமையான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப அவர்கள் அங்க வேதம் சொல்லி பாருங்க, அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். இப்ப அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பான். அப்ப யாராச்சும் என் கண்ணீரை பார்க்க மாட்டாங்களா, துடைக்க மாட்டாங்களான்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. தேவன் வந்து கேட்க மாட்டாரு, நீ அழுது கொண்டா இருக்கிற உன் கண்ணீரை துடைச்சோடையான்னு கேட்க மாட்டாரு. வந்து அவருடைய முதலாவது வேலை என்னது? இவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்த இத்தனை பேர் நீ என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உன்னை நிந்திச்சிருப்பாங்க.
எத்தனை பேர் உன்னை குறித்து குறை சொல்லியிருப்பாங்க. நீ ஆண்டவருக்காக வாழும்பொழுது நிறைய பேர் நீ உன்னை நக்கல் அடிச்சிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. நீ பைபிளை டெக்ஸ்டையும் தூக்கி கொண்டு சுவிசேஷம் சொல்ல போகும்போது எத்தனை பேர் உன்னோட மூஞ்சில துப்பி இருப்பாங்க, உன்னை கேலி பரியாசம் பண்ணியிருப்பாங்க, உனக்கெல்லாம் வேற வேலை இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. நீ அழுது கொண்டு திருப்பி வந்திருப்ப. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாரு? முதலாவது கண்ணீரை துடைப்பார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப அவர் நம்முடைய கண்ணீர் அவரே துடைப்பார். நம்ம போயிட்டு சொல்ல தேவை. இந்த வேதம் சொல்லுது அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், அந்த துறவை காட்டினவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையை நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது ஆண்டவர் ஏற்கனவே அங்க உண்டாக்கி வைத்திருந்த அந்த துறவை என்ன செய்தாரு? வழியாவதானீங்க புதிதாக துறவை உண்டாக்கினாரா? இல்லை கண்களை திறந்த பொழுது ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட துறவை கண்டார் ஆகார். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட துறவை கண்டார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக அந்த நித்திய ஜீவனை உண்டாக்கி வைத்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்காக அங்க ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல ஒவ்வொரு விசுவாசியுடைய சபைகளுடைய ஒவ்வொரு பேருடைய கண்கள் எப்ப திறக்கப்படுதோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த கண்கள் திறக்கப்படாவிட்டால் ஏதோ ஒரு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்கிறவங்களா இருப்போம். அதாவது அந்த அத்தி மரத்தை போல ஏசு அத்தி மரத்தை தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு பழம் இருக்கிற மாதிரி பழம் மாதிரி காட்டிக் கொள்ளுது. ஆனா கிட்ட போய் பார்த்தா அங்க ஒன்றுமே அந்த பழத்தை என்ன செய்ய முடியாது. அது அத்திப்பழ காலமா இருக்காதபடினா அதை சாப்பிட முடியல. ஆனா வெளியில தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுதான்? ஏதோ பெரிய கனி நல்ல பழுத்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். கிட்ட போய் பார்க்கும் பொழுது ஒன்றையுமே காணல. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இனி நீ ஒரு காலம் ஒருபோது என்ன செய்ய போறதில்லை, கனி கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி சபிச்சாரு. அநேக கிறிஸ்தவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறாங்க? ஏதோ பக்தி வைராக்கியமா ஆண்டவருக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா கிட்ட போயிட்டு அவங்க அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது, அநேகருடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்கிற நிலைமையில் இருக்கு. மாய்மானமான வாழ்க்கை. இன்னைக்கு நம்மள அநேகர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அப்படித்தான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறத நான் காண்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை இன்னும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அநேகர் இன்னும் மாறுறாங்களே இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யுங்க? அப்படிப்பட்டவங்க ஆண்டவரத்துல சீர்பொருந்துங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அந்த மாய்மானமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீங்க. அதான் ஆண்டவர் பரிசேயரை குறித்து வேதபாரகரை குறித்து சொல்றாரு. அவங்க எல்லாம் மாய்மானம் பண்றாங்கன்னு சொல்றாரு. அவங்கள போல நாங்க இருக்கக்கூடாது. அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒளிந்து போயின. அப்ப இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இப்பவே ஆண்டவர் சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இது ஒரு முன்ருசி தான். ஆனா பரலோக வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது அங்க இப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கஷ்டமும் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க ஒரு வெற்றியான வாழ்க்கையை நாங்க வாழ ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வியாதி, வறுமை, வேதனை, கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் இல்லாம ஆக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார். அந்த உலகத்துல சிரிக்காதவன் கூட சிரிப்பான். நிறைய பேருக்கு எவ்வளவு பெரிய ஜோக் சொன்னாலும் என்ன வராது? சிரிப்பு வராது. ஆனா அங்க ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முகங்களும் ஒரு பிரகாசிக்கிற மலரை போல ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகான மலரை போல ஆகும். அப்ப அவ்விதமா நம்முடைய முகங்கள்ல ஒரு சந்தோஷம், நம்முடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம், அந்த அளவு ஒரு சந்தோஷமான உலகத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். அப்ப சகலத்தையும் புதிதாக்குவார், எல்லாவற்றையும் புதிதாக்குவார். அப்ப பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்று சொல்லியிருக்கிறார். இவைகளை அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லல. இந்த வசனங்கள் எல்லாம் ஏதோ உங்களுடைய கவலைகளை இப்போ தற்காலிகமா துடைக்கிறதுக்காக வேண்டி சொல்லல. இந்த வேத வசனத்தில் இருக்கிற எல்லாமே தேவனுடைய வாயிலிருந்து தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இதுல எதுவுமே பொய்யல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்றால் இது மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இது தேவனால் உரைக்கப்பட்ட வசனங்கள். ஏசாயால சொல்லப்படுது 55ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் எப்படி இருக்குமா? அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குமா? அது வெறுமையா திரும்பாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனமும் என்ன நோக்கத்துக்காக புறப்பட்டு வந்துச்சோ அந்த நோக்கத்தை
நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த 24வது அதிகாரத்தை யோவான் மூலமா ஏன் எழுதினாரு? அதே தெளிவா சொல்றாரு, இதை எழுதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நிச்சயமா நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போறாரு. நிச்சயமா நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்ற போறாரு. சகலவற்றையும் புதிதாக்க போறாரு. இன்றைக்கு நாங்க பார்க்கிற இந்த பாவமான உலகம் பரிசுத்தமான உலகமா மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கை மாறப்போகுது. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நாங்க விசுவாசிப்போம். அடுத்தது வாசிப்போம். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அதனாலதான் இதை பேசுறேன். எங்க ஜெயம் கொள்ளணும்? இந்த உலகத்துல நாங்க ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் வரலாம். என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் மேலானவர். இவர் நாம் விசுவாசிக்கிறதுக்கு இவர் பாத்திரர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவர் பாத்திரர். ஒருவேளை உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இவர் இதெல்லாம் செய்வாரா, இப்படி எல்லாம் சொல்றாரு. இந்த போன நாட்கள்ல உபாகமம் 6வது அதிகாரத்தை வாசிச்சேன். எல்லாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 6 இதை அப்படியே வச்சுக்கொண்டு எடுப்போம். உபாகமம் 6வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அதுல ஒரு வசனம் இருக்குது. உபாகமம் 6ல ஆண்டவர் என்ன செய்யறாராம், நமக்கு நல்ல பட்டணங்களை என்ன செய்யறாராம், தர்றாராம். அதுல சொல்லப்படுது பாருங்க, 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து பிரவேசிக்க பண்ணும்போது என்ன சொல்றாரு? நீ பிரயாசப்படாம, நீ கட்ட மாட்ட, நீ கட்டாத வசதியான, எல்லாம் சொல்லுங்க, வசதியான பெரிய பட்டணங்களையும். வசதியெல்லாம் நமக்கு தேவையா பிரதர்? அப்படிதான் நிறைய பேர் போதிப்பாங்க. ஆனா அங்க சொல்றாரு பாருங்க, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய, அதை சொல்லு பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால். அப்ப இதெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வீடு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்து மோசேக்கு பின்னால போய் அந்த கானானுடைய வாழ்க்கையை சுதந்திரிக்கிறவங்க எப்படிப்பட்ட பட்டணத்தில் இருக்கணும்? ஏதோ ஒரு கிழிஞ்சு போன கூரைக்கு இதுல இருந்தா போதும் அப்படி சொல்லல. அவங்க ஒரு வசதியான பட்டணத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வசதியான பட்டணத்துல இருக்கணும். இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் நாங்க அழகா நாங்க பார்க்கணும். அடுத்த வேதம் சொல்லி பாருங்க, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். சின்ன பட்டணமா இருந்தா போதாதா? ஆனா ஏன் வசதியான பெரிய பட்டணம்? பாருங்க, வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரம்பிய. அப்போ உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்கணும்? சட்டியில மாவே இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லல. உங்களுடைய வீடு சகலவித வஸ்துக்களாலும் நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பி இருக்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை உண்டாக்க முடியுமா இருந்தா பரலோகத்துல எப்படிப்பட்ட உலகத்தை ஆண்டு உண்டாக்கி வைத்திருப்பார்? எப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்கி வைத்திருப்பார்? வேதம் சொல்லுது, பரலோகத்துல ஒவ்வொரு ரோடும் தங்கத்தால போடப்பட்டிருக்குமா. இதில் பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு பாருங்க, நாங்க தங்க வாங்குறதுக்கு படுற பாடு. ஆனா அங்க ஆண்டவர் பரலோகத்துல பாதைகளை எப்படி போட்டிருக்கிறாரு? தங்கத்தினால போட்டிருக்கிறாரு. ஆண்டுடைய ஒரு பொற்கட்சி அணிந்திருப்பாரு. அது தங்கத்திலான பொன்னாலான கட்சியா இருக்குமா. அங்க அவருடைய அந்த கட்சிகள்ல 12 விதமான விலையேறு பெற்ற கற்களான ஒவ்வொரு கோத்திரத்துக்கு குடிக்கிற கற்கள் இருக்குமா. அப்ப ஆண்டவர் அவ்விதமா தான் உடுத்துவிக்கிறார். அவ்விதமா தான் நம்மளே உடுத்துவிப்பார். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த உலகத்துல ஒருவேளை இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா இதற்காட்டிலும் தேவன் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறது மிகவும் மகிமையானது. அப்ப இங்க இருக்கிற வெறுமனே இந்த அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு, இங்க இருக்கிற அழிந்து போகிற பொன் பணத்தை பார்த்துட்டு அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க வச்சு வாழலாம், அதுல எந்த பிழையுமே இல்லை. இதெல்லாம் நீங்க நல்ல விதத்துல பயன்படுத்துறீங்கன்னா எந்த தவறுமே இல்லை. நல்ல விதத்துல சம்பாதிங்க, நல்ல விதத்துல செலவழிங்க, நல்ல காரியங்களுக்காக செலவழிங்க, ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக செலவழிங்க, எந்த தவறுமே இல்லை. ஆனா இதன் மேல உங்களுடைய கண்ணை வச்சிடாதீங்க. ஐஸ்வர்யத்தின் மேல உங்களுடைய நம்பிக்கையை வச்சிடாதீங்க. பண ஆசை பிடிச்சிருக்கிறவங்களா இருக்காதீங்க. பொருளாசை உடையவங்களா இருக்காதீங்க. இது எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தர் மேல உங்களுடைய ஆசையை வச்சிருங்க. எதிரே ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய ஆசை பணத்தின் மேலே பொருளின் மேலே இருக்கக்கூடாது.
அது எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் மேலதான் இருக்கணும். அதனாலதான் அந்த பகுதி உபாகமம் 6 சொல்லுது, நீ பிரயாசப்படுறதால் அல்ல, நீ கட்டினதால் அல்ல, அது தருகிறவர் நான், நீ கட்டாத பெரிய வீடுகளையும், அப்படிதான் சொல்றாரு, நீ நிரப்பாத சகலவித வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே உங்களுடைய பலத்தினால் மாத்திரமல்ல, உங்களை பலப்படுத்தின கர்த்தரால வந்தது. அதை மறந்து போயிடாது. இன்றைக்கு இந்த சபை எவ்வளவு இப்படி இந்த அளவுக்கு இருக்கா இருந்தா ஏதோ நாங்க கட்டினால மாத்திரமல்ல, அது கட்டுவதற்கு ஏதோ ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். சில நல்ல மனுஷர்களை ஏற்படுத்தி தந்தார். இனி நாங்க கட்ட போற ஆளே நம்முடைய பலத்தினால கட்ட போறது இல்லை, ஆண்டுடைய பலத்தினால தான் கட்ட போகிறோம். நிச்சயமா அதை நம்முடைய கண்கள் காணும். இதுல பேர் ஆமாம் சொல்றீங்க. அது போல இதை நீங்க பேசணும். பாஸ்டர் சொன்னார் பாருங்க, ஒரு நல்ல வாகனத்தை ஆட்டோ ஆண்டவர் தருவார், வேன் ஆண்டவர் தருவார், இதை நான் கர்த்தருக்காக வேண்டி பயன்படுத்துவேன், இதை நான் சம்பாதிப்பேன்னு சொல்லல, கர்த்தர் எனக்கு தருவார். இதுல பேர் ஆமாம் சொல்றீங்க. அது போல நீங்க உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பேசணும், சூழ்நிலையை பார்த்து பேசணும். எப்படி பேசணும்? ஐயோ என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனையை வச்சு நான் வாழ்க்கைக்கு பேசாம செத்து, அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து எப்படி பேசினாரு, அந்த மலையை பார்த்து எப்படி பேச சொன்னாரு பாருங்க. ஆண்டவர் எதை பார்த்து பேச சொல்றாரு? அசைகிற மரத்தை பார்த்து அவர் பேசுறாரு. ஆனா அங்க சீசனுக்கு எதை பார்த்து பேச சொல்றாரு? அசையாத மலையை பார்த்து பேச சொல்றாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அசைகிற மரம் விழுறது சாதாரணமானது, ஆனா அசையாத மலை விழுறது இலகுவான காரியம் அல்ல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் தேவை, மிகப்பெரிய விசுவாசம் தேவை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அசையக்கூடியதுதான், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறக்கூடியது. ஆனா நிறைய நேரங்களில் அசைகிற அந்த மாறக்கூடிய பிரச்சனையை பார்த்து என்னத்தை பேசிடுறோம்? இந்த பிரச்சனையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போவாதா அப்படின்னு அவிசுவாசத்தை பேசிடுறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் நிச்சயமா மாற பண்ணுவார். அப்ப அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க எப்படி பேசணும்? இந்த சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதம் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில வரும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனம், வியாதி, வறுமை என்னுடைய சரீரத்தை விட்டு நிச்சயமா நீங்கும், நிச்சயமா நீங்கும். ஏன்னா அந்த வியாதியெல்லாம் மாறக்கூடியது. வியாதி, உங்களுடைய வாழ்க்கையில வர வியாதி, காயங்கள், சில நேரங்களில் பாருங்க, சின்ன வயசுல எல்லாம் அடிக்கடி காயங்கள் வரும், ஓடி ஓடி விழுகிறது. அநேக நாட்கள் மருந்தெடுக்காத நாட்கள் உண்டு. ஆனா அதை என்ன செஞ்சிடும்? தானாவே ஆறி போயிடும், தானாவே ஆறி போயிடும். இப்ப ஒரே நான் அந்த புண்ணை பார்த்து அதை குத்திட்டே இருப்பேனா இருந்தா அது மாறுமா? மாறாது. அது போல அநேக விசுவாசியுடைய வாய், நாவு, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு இருக்கிற பிரச்சனையை குத்திட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை பெருசாகிக்கொண்டே இருக்குது. எதனால பெருசாகுதுண்டா, அவங்க அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறதால பெருசாகுது. அதை கணக்கெடுக்காம விட்டுட்டீங்களா இருந்தா அங்க தானாவே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. இதுல பேர் ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறாரு? உள்ளே வைத்திருக்கிறார். அது தானாவே குணமாகக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். மருந்து என்ன செய்யுதுண்டா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுது. இப்ப பெனடோல் என்ன செய்யுது? நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுதோடைய நிரந்தரமா உடைய நோயை நீக்கல. நிரந்தரமா நீக்குமா இருந்தா ஒருக்க பெனடோல் குடிச்சு நம்ம திருப்பி பெனடோல் குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப மருந்துகள் என்ன செய்யுது? நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற நோய் எதிர்க்கிற சக்தியை தூண்டி விடுது. இதுல பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப நிரந்தரமான சுகத்தை தருகிறவர் கர்த்தர் தான். அவரால் குணமாக்க முடியாத நோய் என்று எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதுதான் வெற்றியான வாழ்க்கை. இப்படி நான் இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப இங்க உலகத்திலே நம்மளை எப்படி வாழ வைப்பாரா இருந்தா, நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஸ்தலத்துல நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை உண்டாக்கி வைத்திருப்பாருன்னு கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஜெயம் கொள்ளுகிறவன், வெளிப்படுத்தல் 21, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், சுதந்திரித்துக் கொள்ளுவான். இப்ப பாருங்க, அப்படின்னா நாங்க சுதந்திரித்துக் கொள்ளணுமா இருந்தா ஒன்று சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கோம். அப்ப ஆண்டவரை நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எதிரே ஆமென் சொல்றீங்க. நாங்க பிரயாசப்படாமலே ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான சகலவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எதிரே ஆமென் சொல்றீங்க. இந்த மனுஷன் உலகத்துல வந்து ஆதாம் உலகத்துல வந்தோடனே ஆதாம் போய் பெரிய விஞ்ஞானி இல்லை ஆதாம். அவன் தண்ணியை கண்டுபிடிக்கல. ஆதாமுக்கு தேவையான தண்ணி முழுவதும் அங்க ஓடிக்கொண்டே இருந்துச்சு, நிக்காம ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஆதாம் வந்த உடனே சாப்பாடு தேடி அலையல. அவனுக்கு தேவையான சகலவித கனிகளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வைத்திருந்தார். அங்க அவனுக்கு ஒரு குறையுமே இல்லை. இதுல ஆமென் சொல்றீங்க. ஆதாம் வந்த உடனே டாக்டரை தேடல,
ஆதாம் வந்த உடனே என்ன சொல்லல, எனக்கு கை வலி கால் வலின்னு சொல்லல. ஏனென்றால் பாவத்துக்கு முன்னுக்கு அங்க வியாதியே இல்லை, அங்க வியாதியே இல்லை. அந்த பாவத்தின் நிமித்தம் தான் வியாதி உள்ள வந்துச்சு. இன்றைக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வியாதி இருக்கட்டும். இன்னும் நமக்குள்ள இருந்து வெளியில நீங்க பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா உள்ளத்துல இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு. வேதனையை தான் சொல்லுது, பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். பாவம் இருக்கு, ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய இருதயத்துல ஆத்மாவில் இருக்கிற அந்த பாவ எண்ணங்களை எல்லாவற்றையும் பிடிங்கி எறிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்ப நிச்சயமா அப்ப ஆண்டவர் விரும்புகிறாரு இந்த உலகத்துல நாங்க ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப நாங்க திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி. இதான் நம்முடைய வேதம், இதான் விளையாட பெற்றது பாருங்க. இப்ப உலக மதங்களை எடுத்து பாருங்க, உலக மதம் மார்க்கங்களை பாருங்க. நாங்க ஒரு விசுவாசியால, ஒரு பக்தனால கடவுளுக்கு பக்கத்துல போகவே முடியாது. கடவுளுக்கு பக்கத்துல பூசாரியால மட்டும்தான் போக முடியும், ஃபாதரால மட்டும்தான் போக முடியும். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. கல்வாரி சிலுவையிலேயே அங்கே அந்த திரைச்சியில பிடித்தது, அவர் நம்முடைய கிருபாசன தண்டையில தைரியமா உட்பிரவேசிக்கிற ஒரு சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எதிரே ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இடத்துல கிட்டி சேர முடியும், ஆண்டவரை கட்டி அணைத்து முத்தம் செய்ய முடியும். ஆனா நிறைய மத மார்க்கத்துல அங்க அவங்க கடவுளுடைய வேலைகளை பணியை செய்கிறவங்களை கூட எனக்கு கிட்டபடி நெருங்க முடியாது, அந்த ஊழியர்களை செய்கிற அவங்களை கிட்டபடி நெருங்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பாக்கியத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை தேடி வர்றார், நம்மளை தேடி வர்றார். அநேக நேரங்களில் நான் அவதானிச்சிருக்கிறேன், அப்பா என்ன செய்வார், அடிக்கடி அநேக ஜனங்களுடைய வீட்டுக்கு போவார். சில டைம்ல பிரச்சனை ஆகி அப்பா பாஸ்டருக்கும் ஜனங்களுடைய சண்டை வந்துருச்சு. அவங்க இங்கே வர்றாங்க இல்லையா, அவர் தேடி போய் என்ன செஞ்சுவார், மன்னிப்பை கட்டுவார். அதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். இதில் போய் ராமன் சொல்றீங்க. அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அது போல நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும். ஒருவன் உங்களுக்கு விரோதமா யாராச்சும் உங்களுக்கு விரோதமா நடந்துட்டாங்க, நீங்க அவங்களை என்ன செஞ்சுட்டீங்க, ஏசிட்டீங்க, இல்லை அவங்க உங்களை ஏசிட்டாங்க, அவன் வந்து என்னை மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிப்பு கேட்பேன். அப்படி இருக்கக்கூடாது. அவன் என்னை முதலாவது மன்னிக்கட்டும், நான் மன்னிக்கிறேன். அவன் இதை செய்யட்டும், நான் இதை செய்யறேன். அது உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகே இல்லை. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கு முன்னுக்கு, அவன் நம்முடைய வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நாங்க அவனை தேடி போயிட்டு என்னை நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க, எந்த இடத்துக்கு கூட இருந்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறவங்களா இருப்போம். இப்படி ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பான். ஆவிக்குரிய முதிர்ச்சியடைந்த கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பான். அவன் என்னை தேடி வரட்டும், நான் யாரையும் தேடி போக மாட்டான், அப்படி இருக்க மாட்டான். அந்த உண்மையான அன்பு என்ன செய்யும், மற்றவன் அரவணைத்துக் கொள்ளும். எதிரே ராமன் சொல்றீங்க. அப்படித்தான் நாங்க இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இப்படி இருக்கிறது இல்லை. ஏனென்றால் அவங்க இந்த உலகத்தின் மாய்மாலத்துக்குள்ள உட்பட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் குழந்தை கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அப்ப நமக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை. அதனாலதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. 22வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இயேசு என்ன சொல்றாரு, அங்க யோவான் மூலமா எழுதுறாரு பாருங்க. இயேசு சொல்றாரு, நான் என்ன சொல்றேன், ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, பிதாவுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருளை செய்வேன். அப்ப இப்ப நாங்க வேதம் சொல்லுது, இப்பவே நாங்க பிதாவுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்துதான் இருக்கிறோம். எபேசியர்ல 2வது அதிகாரத்துல சொல்லப்படுது, அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, இப்பொழுது என்ன செய்திருக்கிறாராம், பிதாவின் வலது பாரசத்துல உட்காரும்படி செய்திருக்கிறாராம். அப்ப நீங்க கேட்கலாம், நான் இந்த சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறேன், நான் எப்ப அங்கே, அப்ப எப்படி வேதம் சொல்லுது? வேதம் சொல்லுது ஆவிக்குரிய ரீதியில இன்னைக்கு நாங்க பிதாவினுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ சரீர பிரகாரமா ஒரு நாள் அவரோடு கூட உட்கார போகணும். எதிரே ராமன் சொல்றீங்க. உட்கார்றது மாத்திரமல்ல, கீழே சொல்லப்படுது அவரோடு சேர்ந்து 1000 வருஷம் நாங்க என்ன செய்ய போறோம், ஆளுகை செய்ய போகிறோம். எதிரே ராமன் சொல்றீங்க. அப்ப அதுல எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2வது அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி
அதுல எங்கிருந்து எழுப்பினாராம்? பாதாளத்திலிருந்து எழுப்பி. அதான் பாருங்க, நமக்காக இயேசு என்ன செய்தாரு? பாடுபட்டார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்களுக்காக பாடுபட்டார். அப்ப நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். வேதம் சொல்லுது, அவரோடு கூட நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு சிலுவையில் அறையும் பொழுது யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே அவரோட சிலுவையில் அறையப்பட்டீங்க, பாவத்துக்கு மரித்தீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, அவரோடு கூட நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப பழைய மனுஷன் என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். நாங்க செய்த பழைய பாவ மனுஷன் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டான். பழைய எல்லாம் அவரோடு கூட அங்க அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, ஒளிந்து போனது. இப்ப எங்க என்ன செய்தாரு? அங்க அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய சரீரம் மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. அவருடைய ஆவி ஆத்மாவும் நரகத்துக்கு போச்சு. நரகத்துக்கு போய் 3 நாள் என்ன செய்தாராம்? ஜோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பாதாளத்தில் இருந்தாராம். பூமி இருதயமாகிய பாதாளத்துல நரகத்துல 3 நாள் இருந்தாராம். இருக்கும் பொழுது பிசாசானவன் என்ன செய்தான்? அவரை நரகத்திலே கட்டி போட பார்த்தான். ஆனா கொலோசியர்ல சொல்லப்படுது, பிசாசானவனால் அவரை என்ன செய்ய முடியும்? அடக்கி வைக்க முடியல. ஏனென்றால் அவர் மனுஷனுடைய பாவத்தை உடையாக தரித்து கொண்டு போனாரு. அங்க அவர் என்ன செய்தாரு? அந்த பாவ உடைய என்ன செய்தாரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவர் என்ன செய்தாரு? அவர் மேல போடப்பட்ட சகல மனுஷனுடைய பாவங்களையும் அந்த நரகத்துல, அந்த பாதாளத்துல உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் உரிந்து அங்கேயே போட்டு எல்லாவற்றையும் வெளியேற போடமாக்கி பிசாசு அங்க ஜெயித்து அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அப்ப எல்லா பாவமும் அவர் மேல போடப்பட்டு நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் நரகத்திலே கழட்டி போட்டுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டார். எல்லாத்தையும் உரிந்து கொண்டுதான் சொல்லுது, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப வெற்றியா எழும்பினார். எழும்பினது மாத்திரமல்ல, பூமிக்கு வந்து சில நாட்கள் என்ன செய்தாரு? சில பேருக்கு காட்சி அளித்து பின்பு அவர் என்ன செய்தாரு? பரமாறி போனார். பரமாறி போயிட்டு அவர் சொல்லிட்டு போறார், நீங்க காத்துருங்க, எருசலேமில காத்துருங்க, நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணி அதுக்கு அங்க இந்த உலகத்துல நீங்க ஜெயமா வாழ்றதுக்கு, இந்த உலகத்துல உங்களை சத்தியத்தின் பாதையில நடத்துறதுக்கு உங்களுக்காக ஒரு பேச்சிரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களோட சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியினவர் தான் உங்களுடைய ஊழியக்காரன் மூலமாக சில நேரம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு அவரே பேசுறார். உங்களை அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு. அந்த உங்களுக்கு பாருங்க, நீங்க தவறு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி வருது. அது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை உங்களுக்கு உணர்த்துறாரு. ஆமென் சொல்றீங்க? ஏனென்றால் உங்களை சீர்திருத்தம். நீங்க பாவத்திலே வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. நீங்க கெட்டு போவது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. அவர் உங்கள் மேல அன்பா இருக்கிறபடினால நீங்க கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் என்றுதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? எதுக்கு தந்திருக்கிறாரு? இந்த உலகத்துல நாங்க கெட்டு போகாம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? இதுல சொல்லப்பட்டு பாருங்க, நாங்கள் நினைச்சு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட. அப்ப ஆவிக்குரிய ரீதியில இன்றைக்கு நாங்க பிதாவின் வலது பட்சத்துல இருக்கிறோம். நிச்சயமா ஒரு நாள் நாங்க சரீர பிரகாரமா யாரெல்லாம் இந்த ஆத்மாவில விசுவாசிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய வலது பாதத்துல இருக்கிறேன், என்னுடைய மனதில ஆத்மாவோட சிந்தையில யோசனையில யாரெல்லாம் இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிக்கிறீங்களோ, ஒரு நாள் நீங்க எல்லாருமே பிதாவினுடைய வலது பட்சத்துல குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட நீங்க உட்கார போறீங்க. சரீர பிரகாரமா உட்கார போறீங்க. சரீர பிரகாரமா அந்த சிங்காசனத்துல இருந்து 1000 வருஷ அரசாட்சியில நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது நாங்கள் இந்த புதிய பூமிக்குள்ள போக போறோம். அங்க கண்ணீர், கவலை, பஞ்சம், துன்பம் ஒன்றுமே இல்லாம நாங்க சந்தோஷமா வாழ போகிறோம். இதான் வேத வசனத்தின் சத்தியம். இதான் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் என்னது? நாங்க அங்க போறது இல்லை. நாங்க இந்த உலகத்துல அவர் விசுவாசித்து கர்த்தரை நம்பி வெற்றியா வாழும் பொழுது அவர் இங்க வந்து நம்ம என்ன செய்வாரு? அவரோடு கூட்டி சேர்ப்பார். மார்க் 12:13 சொல்லுது, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை எல்லாம் கூட்டி சேர்ப்பார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய விசுவாசிக்கிற ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். எடுத்தவங்க வாசிங்க. நான் நினைக்கிறேன் மார்க் 12 இருக்கு. மார்க் 12வது அதிகாரம்
அவரை நம்புகிற ஜனங்கள், அவர் விசுவாசிக்கிற ஜனங்கள் அவர் என்ன செய்யலாம்? அவருடைய தூதர்கள் அனுப்பி அவர் கூட்டி சேர்க்கிறவரா இருக்கிறார். மார்க்கு 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்தை வாசிங்க. 13வது அதிகாரத்துல 10ல இருந்து வாசிங்க. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருப்பர். அந்நாளிலேயே உங்களுக்கு அது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். 26வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பீர்கள். வேதம் சொல்லுது, அங்க இயேசு பரம்பரை போனோடனே அங்க எதுக்காக சொல்றாங்க, நீங்க ஏன் வானத்தானத்தை பாக்குறீங்க? அவர் எவ்விதமாய் மேகங்கள் மேல போனாரோ அவ்விதமாய் திரும்பி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல பாருங்க, மேகங்கள் மேலதான் வர போறாரு. அப்ப மேகங்கள் மேல் அவர் என்ன செய்ய போறாரு? வர போறாரு. அதை நம்முடைய கண்கள் காண போகுது. மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி, எல்லாம் சொல்லுங்க, தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு, தொடர்ந்து வாசிங்க, வானத்தின் கடைமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து என்ன செய்வாராம்? எல்லாரையும், அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை, இயேசுவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்றாக மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ தேவனை, அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்க எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க எல்லாம் வெற்றி ஜெயம் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அதனால நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஜெயம் கொள்ள அழைக்கப்பட்டவங்க ஒரு நாள் அவர் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஸ்தலத்தை சுதந்திரிப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நமக்காக ஆண்டவர் ஒரு மகிமையான வாழ்க்கையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல நீங்க வெற்றி பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப என்னென்னத்தின் மேல வெற்றி பெறணும்? நான் போன தடவை நாங்களோட பேசுறேன். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஒவ்வொருவரும் உடைய அந்தரங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும். உடைய அந்தரங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய பாவங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. அது எல்லாவற்றிலையும் நீங்க வெற்றி பெறணும். 2வது, உடைய குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெறணும். உடைய ஊழியத்துல வெற்றி பெறணும். நீங்க செய்யற வேலையில வெற்றி பெறணும். பிசாசின் மேல வெற்றி பெறணும். எதிரான சூழ்ச்சிகள் மேல வெற்றி பெறணும். அப்படி நாங்க பார்த்தோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம், வேகமா நாங்க சில காரியங்களை பார்க்க போறோம். முதலாவது நாங்க எண்ணத்தின் மேல வெற்றி பெறணும். முதலாவது நாங்க பாவத்தின் மேல வெற்றி பெறணும். பாவம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த அழகான வாழ்க்கையை விட்டு மனுஷனை வெளியே கொண்டு போயிட்டு தரித்திரத்திலையும் பஞ்சத்திலையும் கண்ணீர் வறுமை துக்கத்துல கொண்டு போனது இந்த பாவம் தான். இன்றைக்கு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த பாவத்தின் மூலமாக அநேக விசுவாசிகள் நல்ல வாழ்க்கையை வாழாதபடிக்கு, ஆசீர்வாதமா வாழாதபடிக்கு, இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போகும்படியாக அநேகருடைய இருதயத்துக்குள்ள கலைகளை விதைத்திருக்கிறோம், பாவ சுபாவங்களை விதைத்திருக்கிறோம், தவறான உபதேசங்களை விதைத்திருக்கிறோம், கள்ள உபதேசங்களை விதைத்திருக்கிறோம். அப்ப முதலாவது நாங்க பாவத்தின் மேல ஜெயம் எடுப்போம். இந்த உலகத்துல நாங்க ஜெயம் கொள்ளும் பொழுது முதலாவது நாங்க ஜெயம் கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய பாவங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த பாவம் அப்ப நாங்க பார்க்க போறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு, வேகமா திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய சரீரத்திலே, வேதம் என்ன சொல்லுது? இந்த உலகத்துல நாம பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று வாழும்படிக்கு, அதாவது நமக்காக மரித்து உயிர்த்த நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழும்படிக்கு தான் அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்தார். இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை திருப்பி இருக்க வாசிப்பாங்க. எல்லாம் ஆழமா அந்த வசனத்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க. நாம் பாவங்களுக்கு செத்து, என்ன சொல்லுங்க? நாம் பாவங்களுக்கு செத்து, வாசிங்க, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, என்ன சொல்லுங்க? நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு வாசிங்க. அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய கலம்புகளால் குணமானீர்கள்.
யார் யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ நீங்க குணமாவீங்க. உங்களுடைய வியாதியிலிருந்து குணமாவீங்க. செய்து கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து குணமாவீங்க. அதெல்லாம் ஒரு வியாதி. அந்த பாவம் என்றது ஒரு பொல்லாத வியாதி. அது ஈஸி இல்லை. பாவம் என்றது வேதம் சொல்லுது. அநேக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, பாவம் என்றது உலகத்தை கெடுக்க வந்த மிகப்பெரிய சக்தி. பிசாசானவனால இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மிகப்பெரிய சக்தி. அதனால ஒரு மனுஷனால இலகுவா என்ன செய்ய முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர், அதனால ஆண்டவருக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய சுயபலத்தினால இந்த பொல்லாத பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கார். எதிரே ஆமென் சொல்றீங்க. அப்ப அவர் ஏன் குமாரன் மூலமா நம்முடைய பாவங்களை குமாரன் மேல போட்டாருண்டா, ஒரு மனுஷனால நம்முடைய சுயபலத்தினால தன்னுடைய பாவங்களை மேற்கொள்ள முடியாது. அதனால தேவன் தம்முடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். எதிரே ஆமென் சொல்றீங்க. அப்ப தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிற நாங்கள் பாவத்தின் மேல பாவம் செய்து கொண்டிருக்க கூடாது. நாங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்து வாழ்கிறவங்களா இருக்கணும். அப்ப நீதிக்கென்று, பாவத்தை வெறுத்து நீதிக்கென்று பிழைத்து வாழ்கிறவனாலதான் இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க முடியும். பாவத்தின் மேல ஜெயம் எடுக்க முடியும். முதலாவது நீங்க பாவத்தை வெறுக்கணும், தவற வெறுக்கணும், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை வெறுக்கணும். விக்கிரக ஆராதனை பாவம் என்று உங்களுக்கு தெரியும். விக்கிரக ஆராதனையை வெறுக்கணும். விக்கிரக ஆராதனையை வெறுக்கணும். இந்த மாந்திரிக மந்திரவாதம் பிலிசூனியங்கள் இதெல்லாத்தையும் வெறுக்கணும். போதை வஸ்து பயன்படுத்துறதை வெறுக்கணும். அது சின்ன வயசுலேயே அது வந்துடும். முதல் சேர்த்துக்கு அந்த குழந்தை ஆவிக்குரிய ரீதியில குழந்தைகளா இருக்கும் பொழுது ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும். நான் என்ன காரணத்துக்கு ஒன்றும் இந்த போதை வஸ்து எடுக்க போறது இல்லை. இந்த பீடியை நான் தொட மாட்டேன், இந்த கஞ்சாவை நான் தொட மாட்டேன், இந்த மதுவை நான் தொட மாட்டேன். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதை என்னுடைய கை எடுக்க போறது இல்லை. அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய பக்கத்துல கூட நான் போக மாட்டேன். அப்படிப்பட்ட பாவைகள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். பரியாசம் மன்றம் இருக்கிற இடத்துல நான் இருக்க போறது இல்லை. அந்த இடத்துல நம்ம வேதனை சொல்றது, அப்படிப்பட்டவங்க கிட்ட கூட நாங்க போகக்கூடாது. அந்த வாசனை நம்ம மேல படக்கூடாது. அப்ப நிறைய பேர் என்ன செய்யுது, அது நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு போறது, நான் செய்ய மாட்டேன்னு போறது. கடைசியில பார்த்தா அவங்களோட இவங்க பெரிய அந்த பாவத்துல மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறது. அநேகர் இப்படிப்பட்டதாக தான் அநேகருடைய வாழ்க்கையில பாவம் இப்படித்தான் வந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய அந்தரங்க பாவங்கள் அது எப்படி உங்களுக்கு வந்திருக்குமா இருந்தா, சில மனுஷங்க மூலமா அவங்களோட நம்ம அதிகமா பழகினதால தான் சில தவறான தொடர்புகள், சில தவறான பழக்க வழக்கங்கள், தவறான கனெக்ஷன், தவறான காரியங்கள்லாம் இன்னைக்கு அது நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கு. இன்னைக்கு அதை விட்டு வெளியே வர முடியாம இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த தவறான தொடர்பு எப்படி துண்டிக்கப்படணும் என்றால், நீங்க தேவனோடு நெருங்கி உறவா இருக்கும். இதுவே ஆமென் சொல்றீங்க. நீங்க தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது, நீங்க தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது, நீங்களுடைய தவறான காரியங்கள்லாம் துண்டிக்கப்படும். அங்கிருந்து வருகிற பாவங்கள் நிறுத்தப்படும். இதுவே ஆமென் சொல்றீங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பிசாசானவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய உறவு பிசாசானவனோடு இருக்குது. இப்ப நாட்டுக்கு சொல்றேன், நீங்க தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது பிசாசானவன் மேல ஜெயம் எடுக்கலாம், பாவத்தின் மேலே ஜெயம் எடுக்கலாம். எதிர்ப்பை ஆமென் சொல்லுங்க. இன்னொரு பகுதி 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம். ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களிலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் குறித்து அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு அந்த பாவ சுபாவம் இல்லை உள்ள இருக்கிறதால நிறைய நேரங்கள் நம்மளால பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம, கட்டுப்படுத்த முடியாம, நான் நம்முடைய மாம்சத்தின்படி நடந்து என்ன செஞ்சிடலாம், மனுஷ மார்க்கமாய் நடந்து பாவம் செய்திடலாம். நம்ம பாவம் செய்யும் பொழுது அங்க வேதம் சொல்லுது பாருங்க, ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கு. அதுக்காக தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரை நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறான். அப்ப தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருன்னு சொல்லல,
நமக்காக நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அவர் அங்க பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்குது? அவருடைய ரத்தம் நமக்காகத்தான் பலியிடப்பட்டிருக்குது. அப்ப அவருடைய கிருபையை நாங்கள் வீணாக்க கூடாது. பாவம் செய்ய செய்ய என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய கிருபையை நாங்கள் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவரை நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிதாவுக்கு முன்னுக்கு அவர் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்டா நம்முடைய பாவம் அக்கிரம் இந்த பூமியில பெருகி கொண்டே போகுது. இன்னொரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 7:8. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு வெளியே வரணுமா இருந்தா தினந்தோறும் அவருடைய இரத்தத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். இதிலே ஆமென் சொல்றீங்க. அப்ப ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாக. இதிலே ஆமென் சொல்றீங்க. அப்ப அந்த இரத்தம் தினந்தோறும் அறிக்கை செய்யணும். இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. நான் இனி பாவத்துக்கு அடிமையா இருக்க போறது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள போகிறேன். நான் பாவத்தை ஜெயிக்க போகிறேன். நான் இந்த பாவத்தை செய்ய போறது வாயத்திலும் தினந்தோறும் அறிக்கை செய்வேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டுவிட முடியாதபடிக்கு சில பாவங்கள் இருக்கலாம். ஒருவேளை சில விட்டுவிட முடியாதபடி இருதயத்தில் சில பாவ எண்ணங்கள் வரலாம், சில இச்சைகள் வரலாம், சில பொருளாசை, பணாசை, சில மோகங்கள், விபச்சார எண்ணங்கள், இப்படி பலவிதமான காரியங்கள் வரலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள் வரலாம். அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி மேற்கொள்றது என்றால் தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இந்த பொல்லாத இச்சையை என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போ. ஜீவனத்தின் பெருமையை என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போ. என்னை கெடுக்கிற எல்லா பிசாசின் காரியங்களை என்னை விட்டு வெளியே போ. என்னை கெடுக்கிறதுக்கு பிசாசானவனால வந்து என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற தவறான காரியங்களை பிடுங்கப்பட்டு வெளியே போ. இது தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க. தினந்தோறும் வாயில திறந்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போ. உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. இந்த பாவமே உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஒருவேளை போதை வஸ்துக்களுக்கு ஏதாச்சும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கலாம். ஏதாச்சும் மது போதையோ இப்படி இந்த காரியங்கள், கஞ்சா, சிகரெட், இது போல காரியங்களுக்கு அடிமையா இருக்கலாம். உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்க. இல்லை உங்களுடைய குடும்பத்துல யாராச்சும் அடிமையா இருக்கலாம். இன்றையிலிருந்து ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னுடைய கணவனை, இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னுடைய மனைவியை, இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை, இந்த உறவுகளை இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுறேன். இயேசுவின் நாமத்தினால அவருடைய இருதயத்தில் இருக்கிற இந்த பாவங்களை இயேசுவின் நாமத்தினால நான் பிடுங்குறேன். ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் இருக்கிற இந்த கல்லான இருதயத்தை நீங்க சதையா மாற்றுங்க. அவர் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பட்டும். உமக்காக பரிசுத்தமா வாழட்டும். நீங்க ஒளியா இருக்கிறது போல அவனும் ஒளியுள்ள வாழ்க்கையை வாழறதுக்கு எதுவா ஆண்டவரே அவருடைய கல்லான இருதயத்தை மாற்றுங்க. நீங்க விசுவாசித்து சொல்லி பாருங்க. அதே சீக்கிரத்தில் அவன் நிச்சயமா மாறுவான். இதிலே ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், நிச்சயமா அவன் எவ்வளவு பெரிய பாவமா இருக்கலாம், ஆண்டவர் நிச்சயமா அந்த உள்ளத்தை மாற்றுவார். அவன் அறியாமலே பாவத்தை விட்டு வெளியே வருவான். ஆண்டவர் அவனை இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ளவனா மாற்றிடுவார். பாவத்தின் மேல ஜெயம் எடுக்கிறவனா மாற்றிடுவார். அதுக்கு பிறகு பாவம் செய்யற மாதிரி உணர்வுகள் வரும்னா அவன் பாவம் செய்ய மாட்டான். இதிலே ஆமென் சொல்றீங்க. ஏண்டா அதுக்கு பிறகு அவன் தீமையை நன்மையினால வெல்லுவான். ரோமன்ல சொல்லுது, நீ தீமையை நன்மையினால வெல்லுன்னு சொல்லுது. அதுக்கு பிறகு அவனுக்கு பாவம் செய்யறது பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அதுக்கு பிறகு ஆண்டவர் மேல இன்னும் அளவு கட்டியும் அவன் ஆசை வைப்பான். இதிலே ஆமென் சொல்றீங்க. அதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னும் 6 காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நேரம் இல்லாதபடினா நாங்கள் அடுத்த கிழமை பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் நமக்காக ஒரு உலகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். புதிய பூமியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லாராலையும் அதுக்குள்ள போக முடியாது. சர்ச்சுக்கு வர எல்லாராலையும் போக முடியாது. சர்ச்சுக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரை நம்பி வாழ்றீங்களோ, நீங்க ஜெயம் கொள்கிறவங்களா இருக்கிறீங்க. உங்களால அந்த ஆண்டு உண்டாக்கி வைத்த அந்த மகிமையான உலகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அங்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலையும் உங்களால வெற்றியா வாழ முடியும். பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். இன்றைக்கு பார்த்தோம், நம்ம எதை ஜெயித்து வாழணும்? பாவத்தை ஜெயித்து வாழணும். அப்ப தினந்தோறும் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் தான் சொன்னேன். வாயை திறந்து அறிக்கை செய்ய. உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவமா இருக்கலாம், யாருடைய பாவமா இருந்தாலும்
ஒருவனை பாவத்தை மன்னிங்கன்னு மட்டும் அறிக்கை செய்யாதீங்க. இனிமேல் பாவத்தை செய்யாதபடிக்கு பலனும் தாருங்கள் அறிக்கை செய்யணும். இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இவன் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, அப்படி நீங்க அறிக்கை செய்து பாருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னும் 6 காரியங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறதில்லை, வருகிற கிழமைகள் நாங்க பார்க்க போறோம். 2வது நாங்க எதன் மேல ஜெயம் எடுக்கணும்னா பிசாசின் மேல ஜெயம் எடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, பிசாசின் மேல் ஜெயம். 3வது உலகத்தின் மேல் ஜெயம். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் மேல் ஜெயம். 4வது இயற்கை மேல் ஜெயம். எல்லாம் சொல்லுங்க, இயற்கை மேல் ஜெயம். அடுத்து 5வது மரணத்தின் மேல் ஜெயம். 6வது துரைத்தனங்கள் அதிகாரத்தின் மேல் ஜெயம். எல்லாம் சொல்லுங்க, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் மேல் ஜெயம். 7வது பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் மேல் ஜெயம். எல்லாம் சொல்லுங்க, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் மேல் ஜெயம். இது ஒவ்வொன்றையும் நான் தெளிவா ஒரு நாட்கள் பேச போகிறேன். இன்றைக்கு நம்ம பாவத்தை குறித்து மட்டும்தான் பார்த்தோம். அப்ப இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாவங்கள் இருக்கலாம். யாராலையும் சொல்ல முடியாத என்னுடைய பாவம் இல்லை. ஒருவேளை நீங்க வெளிப்பிரகாரமா பாவம் செய்யாம இருக்கலாம். ஆனா எல்லா மனுஷனுடைய மாம்சத்திலையும் இந்த பாவ எண்ணங்கள் வந்து கொண்டேதான் இருக்குது. ஜீவனத்தின் பெருமைகள் இருதயத்துல வந்து கொண்டேதான் இருக்குது. பாவம் செய்யறதுக்கு ஆசையா இருக்குது. ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க நம்ம பாவம் செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவர் பலவிதமான காரியங்களினால நாங்க பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாங்க கெட்டு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை தர்றார், வாய்ப்பை தர்றார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நீங்க விடுதலையாகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் இருக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவியிடத்தில் இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் இருக்கலாம். அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கலாம், எல்லா பாவங்களில் இருந்தும் சகல பாவங்களில் இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் எல்லாரையும், அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் அது நிச்சயமா கழுவி சுத்திகரிக்கும். அப்படி நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை எனக்கு தாருங்க. அப்பா, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில இருக்கிற இந்த அடிமைத்தனத்தை, இந்த பாவத்தை அப்பா அவனை செய்யாதபடிக்கு அதை மேற்கொள்ளுகிற கருணையை தாருங்க சுவாமி. அவருடைய கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பொல்லாத பாவத்தை அவருடைய வாழ்க்கையை கெட்டு போக பண்ணுகிற, அவருடைய வாழ்க்கையை அழிக்கிற, அவருடைய சரீரத்தை அழிக்கிற இந்த பொல்லாத பாவத்தை ஆண்டவரை மேற்கொள்ளுகிற பலனை என்னுடைய கணவனுக்கு கொடுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க, என்னுடைய மனைவிக்கு கொடுங்க, என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு கொடுங்க. அப்படின்னு சொல்லி யார் யாருடைய வாழ்க்கையில யார் யாருக்காண்டியா நீங்க ஜெபிக்க பிரயாசப்படுறீங்களோ நீங்க விசுவாசத்தோட வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. வாய்களை திறந்து ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த பூமியை வெற்றியோடு வாழ்வதற்கு அப்பா நீ பிரியமாயிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேலே நாங்கள் ஜெயமெடுக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களே ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாத பாவத்தை அப்பா நாங்கள் ஜெயமெடுக்க, மாம்சத்தில் உண்டாகிற இந்த பாவத்தை நாங்கள் ஜெயமெடுக்க ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாருங்க சுவாமி. எங்களுக்கு பலனை தாருங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜீவனத்தின் பெருமைகளையும் அப்பா வெறுத்து வாழவுடைய பலனை தாருங்க ஆண்டவரே. உடைய பலனை தாருங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவம் செய்கிறவர்களா அல்லாமல் அப்பா நீதிபதிகளாக இயேசுவுக்காக அப்பா நாங்கள் வாழவர்களாக இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை தாருங்க சுவாமி. அப்பா, பாவத்தை விட்டுவிட உதவி செய்யுங்க. ஒரு மனம் திரும்பி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புகிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய கல்லான இருதயங்கள் சதையாய் மாற்றும்படியாக செய்யுங்கள். அப்பா, எல்லா கல்லான இருதயங்களும் அப்பா சதையாய் மாற்றும்படியாக செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, நான் பாவத்தை வெறுத்து தீமையை வெறுத்து பரிசுத்தமாய் வாழவுடைய பலனை தாருங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழவுடைய பலனை தாருங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழவுடைய பலனை தாருங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை போல வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் எல்லாம் சேர்ந்து படிப்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே,
இயேசுகளுக்காக எல்லாவற்றையும் கேட்டது. நாங்கள் பூமியில் இயேசு மரணம் பரியந்து வருகிறது கேட்கப்பட்ட நாங்கள் ஆண்டுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய ரத்தத்தில் பரிசுத்த ஆவியினால இந்த நாளில் நாங்கள் பார்த்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் வெற்றியும் சேர்த்து கர்த்தர் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். எனக்கு விரோதமாக பேசப்பட்ட சாப வார்த்தைகள், மரண வார்த்தைகள், அழிக்குரிய வார்த்தைகள், நோய்க்குரிய வார்த்தைகள், முன்னேற முடியாத வார்த்தைகள், மந்திரவாத ஜெபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இயேசுவின் இரத்தத்தினால் கொண்டு வந்து அமர்த்தி நிர்மூலமாக்கி அந்த வல்லமையை உரைக்கிறேன். அவைகள் ஒன்றும் அறுவடை இல்லை என்று இயேசுவின் பெயரை கட்டளையிடுகிறேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பான இயேசுவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாங்கள் இயேசு வருகையில் மட்டும் நாங்கள் செங்கொள்ளுவராய் பூமியிலே வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.